அமெரிக்க அதிபர் கூட போரை நிறுத்துங்கள் என்று சொன்னார். ஆனால் இனி ஒரு சமயம் நடக்குமேயானால் இதற்கு பேச்சுவார்த்தை தயாராக இருக்காது. பேச்சுவார்த்தை என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியை எங்களுக்கு தந்தே தீர வேண்டும், அதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்று இன்னைக்கு வீரமாக தீரமாக முழங்கியுள்ள மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்லியாக வேண்டும். அனைவரும் வணக்கம் சொல்ல வேண்டும். பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லாம் அசம்பிளியில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, காலையில் நோட் எடுத்து படிப்பாங்க, என்னுடைய தாய்நாடு இந்தியா, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர், என்னுடைய தாய்நாடு இந்தியா, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்து என்று சொன்னார்கள். ஆனால் மொழியாலும் இனத்தாலும் யாரும் இனிமே இந்திய தேசத்தை பிளவுபடுத்த நினைத்தால் அவர்களுக்கு கிடைப்பது ட்ரோன் மூலம் குண்டுதான் கிடைக்குமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது. ஆக அனைவரும் இந்த தேச உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். மூவர்ண கொடியேந்தி இவ்வளவு பேர் 10,000 பேர் இன்றைக்கு வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்கள். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அன்று வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார்கள். 2 சீட் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கேலியும் கிண்டலும் பேசினார்கள். அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது, இன்று எங்களுடைய எண்ணிக்கை 2, ஆனால் இன்னும் 10-20 ஆண்டுகளில் இந்தியா நாட்டை ஆளப்போவது இந்த பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னார். இன்றைக்கு 3வது முறையாக நமது பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக இன்னைக்கு பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நமது பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேசத்தை இன்னும் உலக வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்று கேட்பதோடு, இந்த போர் ஆரம்பித்த இந்த 15 நாட்களில் நம்முடைய சதவீதம் நம்முடைய கட்சிக்கு உயர்ந்திருக்க எவ்வளவு தெரியுமா? 10% மக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறார்கள். இன்னைக்கு எல்லோரும் பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கட்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தேசம்தான் நம்முடைய ஒரு எண்ணமும் செயல்பாக இருக்க வேண்டும். என்னுடைய தாய்நாடு இந்தியா என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். அன்றைக்கு கார்கில் போரில் வென்றார் வாஜ்பாய் அவர்கள். இன்றைக்கு பாகிஸ்தானை வெல்ல போகிறார்கள். பாகிஸ்தான் நமது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது, பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இனி இல்லாத போகின்ற நாளும் வெகு விரைவில் என்று சொன்னார். அவர் சொன்னது ஆட்சிக்கு வந்தது நடந்துவிட்டது. இனி பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இல்லாமல் போகின்ற நாளும் வெகு விரைவிலே வரும். அதை மோடி அவர்களை செய்து காட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் தெரிந்து கொண்டு, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, இந்த இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு, ரகுபதி ராகவ ராஜாராம், சங்கீத பாவன சீதாராம், ரகுபதி ராகவ ராஜாராம், சங்கீத பாவன சீதாராம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.